ஒரு ஓபிஎஸ் போனால் இயக்கம் அழிஞ்சு போகாதுன்னு எடப்பாடி சொன்னார். 5 ஓபிஎஸ் உருவாக்கியிருக்கேன். நான் உதயகுமார் ஒரு ஓபிஎஸ் முக்குளத்தூர், செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், ராஜன் செல்லப்பா, இப்படி 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரும் அதிமுகவுடைய முக்குளத்தூர் அடையாளம். 5 பேர் எதை சொல்லுகிறார்களோ எங்க தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் அப்படியே கேட்டுக்குவார். கொங்கு மண்டலத்துலையுமே இது அதிமுக ஃபேவராக இருக்கா? இல்லை, கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொங்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சாதியில் ஒரு முதலமைச்சர் வந்திருக்காருயா எடப்பாடி, எல்லா கட்சிக்காரனும் திமுக ஏன் அங்கே அற்றப்படாக பாது. நீங்கள் கொங்கு ஈஸ்வரன் இருந்துமே கொங்கு பெட்டில் ஜெயிக்குத. கொங்கு ஈஸ்வரனுக்குலாம் பெரிய மதிப்பு இல்லையா? இவரை போல ஒரு சாதி கட்சி தலைவராக அவரை பார்க்கலையா மக்கள்? இல்லை, அதாவது அதை விட முதலமைச்சராகவே எடப்பாடி இருக்கார்ல ஒரு கொங்கு, அதுதானே ரசிப்பான் மக்கள். அந்த புதிய வாக்காளர்களுடைய ஓட்டும் இளைஞர்களுடைய ஓட்டும் தான் வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்குது. இன்னைக்கு இளைஞர்களை கவர்ந்த ஒரு தலைவராக வந்து சீமான் இருக்காரா, இல்லை விஜய் இருக்காரா, யார் சார் இருக்கிறாங்க? இவங்கள பார்க்கும்பொழுது புது வாக்காளர்கள் விஜய்க்கு போயிருக்காங்க. திமுக ஓட்டு சேதாரமாக இருக்குது, அதிமுக ஓட்டு அப்படியே இருக்குது. நான் ஒரு முன்னணி புலனாய்வு பத்திரிக்கை விஜய் தான் முதலமைச்சர்னு போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? முன்னணி பத்திரிக்கை புலனாய்வு பத்திரிக்கை டோட்டல் பேக்கேஜ் எவ்வளோ சார் வாங்குறாங்க? எவ்வளோ வாங்க? கோடிகள் தான். இல்லை, மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கா? விஜய்க்கு வந்து ஓட்டு போகிறது வந்து ஒரு பெரிய அரசியல் புரிதல் இல்லாத கட்சி தான் தெளிவு இருக்கான்னு? நல்லா தெளிவாக இருக்காங்க. திமுக வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க மக்கள். ஏன்னா அவ்வளவு எதிர்வினை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதிமுக அங்கே அதுவும் வேலுமணி, தங்கமணி, வீரமணி, மணி, காசு, பணம், துட்டு, மணி தான். அப்போ ஊழல் அதிகமாக இருக்குது. விஜய் புஷி ஆனந்த கட்சியாக இருக்குது. யாருக்கு ஓட்டு போடுவதுன்னு ஒரு தடுமாற்றம். விஜய் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு விட சந்திச்சிருக்காரு. பெரம்பூருமே வந்து விஜய் கை கொடுக்கும், திருச்சி கிழக்குமே கை கொடுக்கும், எங்கேயுமே விஜய் தோற்க மாட்டார்னு சொல்கிறாங்களே சார், எப்படி பார்க்குறீங்க? அப்படி விஜய் ஜெயிச்சு வெற்றி பெற்றால் திராவிட இயக்கம் வரலாறு காணாத தோல்வி அடையும். நிறைய இடத்துல விஜய் கட்சி செகண்ட் பிளேஸ் வர வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி வந்தால் திமுக அதிமுக 3வது இடத்துக்கு போச்சுன்னா கட்சி அப்பவே கலைச்சிடலாம். திமுக அதிமுக தாங்க இங்கே பெரிய ஓட் பேங்கு. 3வது தான் விஜய் வர முடியுமே தவிர, இந்த 3வது உடைச்சிட்டு 2வது வந்தாருன்னா 3வது போகிற கட்சி அப்பவே கலைச்சிடலாம். விஜயுடைய வருகை வந்து திராவிட கட்சிகளுக்கு பெரிய அடி, சம்மட்டி அடி. திராவிட இயக்கம் அழியணும், சீக்கிரம் ஒழியணும். பெரியார் நீங்களே எப்படி சொல்லலாமா? திராவிட இயக்கம் இல்லை, அது பெரியாரை ஒழித்ததே இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் விஜயால் ஒழிக்கப்பட போகிற வரலாறு பதிவு செய்வதாக இருந்தால் யாராலும் தடுக்க முடியாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் வந்து தொகுதி ரீதியாக கருத்துக்கள் வெளியிடுறாங்க. அப்புறம் யார் ஜெயிப்பாங்கன்ற கருத்துக்கள் வெளியிடுறாங்க. ஒரு 10 நாள் முன்னாடி வரைக்கும் திமுக டாப்பில் இருந்துச்சு, ஒரு 3 நாள் முன்னாடி வந்து அதிமுக டாப்பில் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து தொகுதி ரீதியாக வந்து திமுக தான் எல்லா தொகுதியுமே வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு வராங்களா, இல்லை கருத்து திணிப்பை கொண்டு வராங்களா? நான் ஒரு முன்னணி புலனாய்வு பத்திரிக்கை விஜய் தான் முதலமைச்சர்னு போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? முன்னணி பத்திரிக்கை புலனாய்வு பத்திரிக்கை. அப்போது நான் பார்த்தேன், சரி டோட்டல் பேக்கேஜ் எவ்வளோ சார் வாங்குறாங்க? எவ்வளோ வாங்க? கோடிகள் தான். நீங்கள் அந்த பத்திரிகையில் எடிட்டராக இருந்த ஒருத்தர், ஓகே, அந்த பத்திரிகையில் எடிட்டராக இருந்த ஒருத்தர் ஃபயர்னு ஒரு சேனல் வருது, ஆதவர்ஜுன். ஆமாம், ஃபயர். ஆமாம், அதுக்கு ஆமாம், அந்த முன்னணி பத்திரிகையில் எடிட்டராக இருந்த அந்த நபர் இப்போ எங்கே இருக்காரு? அந்த ஃபயரில் எடிட்டராக போயிட்டார். ஓகே. அவருக்கு 5 லட்ச ரூபா சம்பளம் மாதம். அவர் யாருன்னு கேட்டால் பாண்டிச்சேரியில் ஒரு கேமராமேன். ஆமாம், ஒரு 30, 35, 40 ஆண்டு கால ஊடக வரலாறு எனக்கு அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன். என்கிட்ட யாரும் சீன் போட முடியாது. நான் நேராக பார்த்தேன் பல பேரை. நானும் இந்த ஃபீல்டில் பல குப்பைகளை கூட்டிகிட்டு உட்காந்துருக்கேன். பல குப்பைகளை கூட்டிகிட்டு சொந்தமாக அச்சகம் வச்சு தினசரி பேப்பர் நடத்தி சென்னையில் வெளிவருகிற 200 புத்தகங்கள் பத்திரிகைகளை நான் அடித்து கொடுத்தேன். ஒரு அச்சக உரிமையாளர் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அச்சகம் வச்சிருக்கு.
அதனால எல்லா கதையும் தெரியும். இன்னைக்கு தென் மாவட்டங்களில் வந்து பொதுவாகவே வந்து அதிமுக வலிமையாக இருக்கும் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா கவுண்டர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, முக்குளத்தூர் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. வட மாவட்டங்களில் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. இன்னைக்கு தென் மாவட்டங்களில் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியில் இருக்கக்கூடிய இப்போ ஓபிஎஸ் உட்பட திமுக பக்கம் வந்து இருக்கிறாங்க, தங்க தமிழ்ச்செல்வன் அப்படின்னு சில பேர்லாம் திமுக பக்கம் வந்து இருக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் வந்து இன்னைக்கு அதிமுக ஆதிக்கம் செலுத்துதா, ரிசல்ட்டை வந்து திமுக ஆதிக்கம் செலுத்துமா சார்? ஒரு நல்ல கேள்விதான். முக்குளத்தோர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் அவங்களுடைய அக்மார்க்கு ஸ்டாண்டு. இது ஜெயலலிதா சசிகலா மரணத்திற்கு பிறகு அது மாறிப்போச்சு. மாறிடுச்சு. திமுக கிட்ட வந்துருச்சோ? இல்லை வரல திமுக டீம் வரல. அந்த இப்போ ஒரு ஓபிஎஸ் போனால் இந்த இயக்கம் அழிஞ்சு போகாதுன்னு எடப்பாடி சொன்னார். 5 ஓபிஎஸ் உருவாக்கியிருக்காரு. ஆமாம். நான் உதயகுமார் ஒரு ஓபிஎஸ் முக்குளத்தூர், செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், ராஜன் செல்லப்பா, இப்படி 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரும் அதிமுகவுடைய முக்குளத்தூர் அடையாளம். உதயகுமார் உட்பட, திண்டுக்கல் சீனிவாசன் உட்பட எல்லாமே முக்குளத்தூர் அடையாளம். நான் நத்த விஸ்வநாதன். இந்த 5 பேரும் முக்குளத்தூர் அடையாளம். இவர்களை எடப்பாடி தொடர்றதே இல்லை. 5 பேர் எதை சொல்லுகிறார்களோ எங்க தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் அப்படியே கேட்டுக்குவார். உதாரணத்துக்கு நீங்க தேவர் ஜெயந்திக்கு ஜெயலலிதா சசிகலா காலத்தில் ஒரு 5 கிலோவில் ஒரு கவசம் செஞ்சாங்க, தங்க கவசம். இது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கையில் போட்டால் தான் அந்த பேங்க் மேனேஜர் சாவியை கொடுப்பாங்க. ஆமாம். அப்போ அது பேங்க் லாக்கரில் இருக்கு. அதிமுக உடைந்த பிறகு ஓபிஎஸ் என்கிட்ட தான் சாவியை கொடுக்கணும் போய் வங்கியில் கேட்குறாரு. இல்லை, எடப்பாடியும் கைது போடணும், எடப்பாடியும் கைது போட்டால் தான் கொடுப்போன்னா. அப்போ எடப்பாடி என்ன சொல்றாரு, இந்த தங்க கவசம் நானே எடுத்துட்டு போய் சாத்துவேன், என் சார்பா உதயகுமார் போவார், இல்லைன்னா என் சார்பா அது நத்தம் போவார். இப்படி அது இழுபறியில் வருது. அந்த நாளும் வந்துருச்சு. அன்னைக்கு சாவி எடுத்துக்கொண்டு போய் இந்த ஜெயந்தி எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, எங்கள் உள்கட்சி சண்டை முக்கியம் இல்லை, தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அந்த அதிமுக சார்பில் செய்யப்பட்ட அந்த தங்க கவசம் போடணும். அதனால நான் கைது போட்டு கொடுத்துறேன், அவரே எடுத்துட்டு போட்டுட்டேன். நான் கையெழுத்து நானே போய் சாத்தணுங்கிற அவசியம் இல்லை, நான் கைது போட்டு கொடுக்குறேன், அவரே எடுத்துட்டு போய் சாத்தணும். அப்போ அந்த மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டு ஒரு மரியாதை வந்துருச்சு. அப்போ இப்படித்தான் அதிமுகவில் அதிகாரம் செலுத்தக்கூடிய 5 ஓபிஎஸ்களை முக்குளத்தூர் தலைவர்களை எடப்பாடி உருவாக்கி வச்சிருக்காரு. கொங்கு மண்டலத்திலுமே இது அதிமுக ஃபேவரா இருக்கா? இல்லை, கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொங்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சாதியில் ஒரு முதலமைச்சர் வந்திருக்காருயா எடப்பாடி, எல்லா கட்சிக்காரனும் திமுக ஏன் அங்கே அற்றப்பலா பாது. நீங்கள் கொங்கு இவர் இருக்காரு ரவி, இவர் ஈஸ்வரன். அப்போ ஈஸ்வரன் இருந்துமே கொங்கு பெட்டில் ஜெயிக்குத. கொங்கு ஈஸ்வரனுக்குலாம் பெரிய மதிப்பு இல்லையா? இவரை போல ஒரு சாதி கட்சி தலைவராக அவரை பார்க்கலையா மக்கள்? இல்லை, அதாவது அதை விட முதலமைச்சராகவே எடப்பாடி இருக்கார்ல ஒரு கொங்கு, அதுதானே ரசிப்பா மக்கள். இல்லை, செந்தில் பாலாஜியெல்லாம் தொகுதி மாற்றிருக்காங்க, கோவை தெற்கில் போட்டிடுறாரு. இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பலாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் பேசியிருக்கோம் நம்ம தான். அதுதான் அது காரணம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொங்கு சமுதாயத்தை சார்ந்தவர், அந்த மக்களுடைய ஆதரவு இருக்கு. இவர் செந்தில் பாலாஜியும் கொங்கு சமுதாயம், அதனால அவர் இன்னும் கோவைக்கே கொண்டு வந்தா அந்த ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு அதுவும் ஒரு காரணம் தான். அதுவும் ஒரு காரணம். பிரிப்பாரா? இல்லை, பிரிக்க முடியாது, பெரிய அளவில் பிரிக்க முடியாது. பணம் இல்லை, அவரு அதை நம்பி தான் அங்கே வந்திருக்காரு. பணம் கொடுத்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண நீங்கள் நிலைமை அப்படித்தான் இருக்கு. பணம் கொடுத்தா எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு இருக்கு. அதை மீறி நான் இப்போ இந்த ஒரு அதிசயம் நடக்க போகுது இந்த எலெக்ஷன்ல. அதிசயமா? ஆமாம், 70-80 பாண்டிச்சேரி மாதிரி 70-80 ஓட்டு போடாச்சுன்னா அதிமுக ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடும். அதிமுக அடிச்சுட்டு எவ்வளவு ஓட்டு அதிகம், ஏன்னா அதெல்லாம் அதிருப்தியாளர்கள் ஓட்டு. இவங்க மேல அதிருப்தி, திமுக அதிருப்தியாளர் ஓட்டு. அதனால அது அதிகபட்சம் அதிமுக திமுக எதிர்ப்பு
அதிமுகவுக்கு வாய்ப்பாக வட மாவட்டங்களில் மோஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இது போன்ற பல சிட்டிகள் இருக்கு. சிட்டினாலே வந்து திமுக தான் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தும். சென்னை உட்பட திருவள்ளூர், காஞ்சிபுரம் இடங்களையுமே இங்கே திமுக தான் ஆதிக்கம் செலுத்தும் நிலைப்பாடு இருக்கு. பெரும்பாலும் இருக்கக்கூடிய வன்னி சமுதாய மக்களுடைய வாக்கு வங்கி பாமக, அதிமுக கிட்ட இருக்கு, விசிக திமுக கிட்ட இருக்கு. வட மாவட்டத்தில் யார் சார் ஆதிக்கம் செலுத்துறாங்க? இல்லை, வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணிக்க முடியலையா? இல்லை, அதாவது இந்த தடுமாற்றம் எல்லாருக்குமே இருக்கு, வாக்காளர்களுக்கு இருக்கு. வாக்காளர்களுக்கு இந்த தடுமாற்றம் இருக்கு. எப்படின்னா திமுக வரக்கூடாது. ஆமா, அதிமுகவும் வேணாம், ஊழல். அவன் திருடதை இவனும் திருட, மக்கள் தெளிவாயிட்டான். அவன் திருடதை இவனும் திருட போறான். இப்போ இது அதுவும் வேண்டாம். விஜய் அது திரிஷா கட்சி தெளிவா இருக்கா மக்கள். நான் சந்திச்ச ஆட்கள்ல நிறைய பேர் இல்ல, மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கா? விஜய்க்கு வந்து ஓட்டு போறது வந்து ஒரு பெரிய அரசியல் புரிதல் இல்லாத கட்சி தான் தெளிவு இருக்கான்னு நல்லா தெளிவா இருக்காங்க. திமுக வரவே கூடாது முடிவு பண்றாங்க மக்கள். ஏன்னா அவ்வளவு எதிர்வினை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதிமுக அங்கே அதுவும் வேலுமணி, தங்கமணி, வீரமணி, மணி, காசு, பணம், துட்டு, மணி தான். அப்போ ஊழல் அதிகமாக இருக்குது. விஜய் புஷி ஆனந்த கட்சியாக இருக்குது. யாருக்கு ஓட்டு போடுவதுன்னு ஒரு தடுமாற்றம் இருக்கு. யாருக்கு இல்லை, அப்படி இருந்தாலுமே யாரோ ஒருத்தர் ஓட்டு போட்டு தானே போடணும். அந்த தடுமாற்றம் அதிமுகவும் சாதகமாக இருக்கும், திமுகவுக்கு பின்னடைவாக இருக்கும். இப்போ இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு ஓட்டுலையுமே வந்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த புதிய வாக்காளர்களுடைய ஓட்டும் இளைஞர்களுடைய ஓட்டும் தான் வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்குது. இன்னைக்கு இளைஞர்களை கவர்ந்த ஒரு தலைவராக வந்து சீமான் இருக்காரா, இல்லை விஜய் இருக்காரா, யார் சார் இருக்கிறாங்க இவங்கள பார்க்கும்பொழுது? சீமா இந்த தேர்தலோடு முடிஞ்சது கதை. புது வாக்காளர்கள் விஜய்க்கு போயிருக்காங்க. திமுக ஓட்டு சேதாரமாயிருக்கு. அதிமுக ஓட்டு அப்படியே இருக்கு. இப்போ விஜய் கூட அதிமுக ஓட்டுல கை வைக்கலையா? இல்லை. அதிமுக, பாஜக, இந்துத்துவா ஓட்டுல விஜய் கையே வைக்கல. பொண்ணு போகல. வச்சிருக்கிறது திமுக ஓட்டு தான். கிறிஸ்டின் ஓட்டு, தலித் ஓட்டு, அதிருப்தியாளர் வாக்கு. விஜய் பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா இப்போ வீடு சந்திச்சிருக்காரு. ஐ மீன் எல்லா வீட்டுக்கும் போல 2 வீட்டுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு போறோம்னு சொல்லிட்டு போக முட்டாரு. இருந்தாலும் பெரம்பூர்ல ஒரு வீட்டுக்கு போனாலே அந்த மக்கள் எல்லாம் எல்லா வீட்டுக்கும் வந்ததான் நினைக்கிறாங்க. பெரம்பூருமே வந்து விஜய் கை கொடுக்கும், திருச்சி கிழக்குமே கை கொடுக்கும், எங்கேயுமே விஜய் தோற்க மாட்டாருன்னு சொல்றாங்களே சார், எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது அப்படி விஜய் ஜெயிச்சு வெற்றி பெற்றால் திராவிட இயக்கம் வரலாறு காணாத தோல்வி அடையும். ஒருத்தர் வெற்றி பெற்றார். ஆமா, அது ஆரம்பம் தானே. ஆமா, புள்ளி வரம் தானே. அதாவது பெரம்பூரும் ஒரு திமுக கோட்டை. ஆமா. அதே போல திருச்சி கிழக்கு கிறித்துவ மக்கள், ஒடுக்கப்பட்ட வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள். அதனால அங்க இனிகோ இறுதியராஜ் அவர் ஒரு பெரிய கார்பரேட் இறுதியராஜ் கூடிகளை வாரி இறைக்கிறார். அதனால அவர் அங்க விஜய்க்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்குறார். இல்லை, இனிகோ இறுதிராஜ் போன்ற நபர்களை விஜய் நிறுத்த முடியும். ஏன்னா அவர் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் கூட இல்லையே. இல்லை, அது அந்த தொகுதி அவருக்கு ஃபேமஸ். இப்போ விஜய் கட்சியில் அவர் இணைஞ்சு இப்போ திமுக அவரை கை விட்டுருச்சு. யாரை? இனிகோவை. விஜய்கிட்ட வந்து சேரதா பேச்சுவார்த்தை முடிச்சு, என்னுடைய பாதுகாப்பான தொகுதி, நான் இங்கே நிற்க போகிறேன், விஜய்கிட்ட பேசிட்டார். நின்னா ஜெயிச்சிருப்பாரு. ஒருவேளை விஜய் கட்சியிலேருந்து சேர்ந்துருந்து நின்னா கூட ஜெயிச்சிருப்பாரான்னு கேட்குறேன். ஆமாம். அப்போ விஜய் அதை விட்டு கொடுத்துருப்பாரு. விஜய் அதை விட்டு கொடுத்துருப்பாரு. இந்த சூழல்ல ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச பிறகு அப்படியே அமுத்திட்டார். அதான் திமுக மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து. விஜயை தவிர்த்து செங்கோட்டையன்லாம் வாய்ப்பு இருக்கா சார் அவருக்கு வெற்றி பெறுவதற்கு? செங்கோட்டையன் இல்லையா? செங்கோட்டையன் தனிப்பெரும் செல்வாக்கு எல்லாம் இல்லை. ரெட்டையில தான். நமக்கு தெரியும் புஷி ஆனந்தோ ஆதவர்ஜுனாவெல்லாம் வரமாட்டாங்க. வாய்ப்பே இல்லை. டி நகரில் ஒரு இடத்துல கூட நின்று மைக்கில் பேசலையே. அதிமுக ப்ளஸ் பாஜக தொகுதி தான் டி நகர். அதனால் அங்கே புதிதாக ஹெச்ராஜா 45,000 ஓட்டு வாங்கினார். ஹெச்ராஜாவுக்கும் டி நகருக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தம் கிடையாது. பார்ப்பனர்கள் ஓட்டு போடுறாங்க, மாமிகள் ஓட்டு போடுறாங்க. பாருங்கள், எல்லாம் வைரத்தோடு. ஒரு தோடு குறைஞ்சது ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்சம். நிறைய இடத்துல விஜய் கட்சி செகண்ட் பிளேஸ் வர வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை.
அப்படி வந்தால் திமுக அதிமுக 3வது இடத்துக்கு போச்சுன்னா கட்சி அப்பவே கலைச்சிடலாமே. திமுக அதிமுக தாங்க இங்கே பெரிய ஓட் பேங்கு. 3வது தான் விஜய் வர முடியுமே தவிர, இந்த 3வது உடைச்சிட்டு 2வது வந்தாருன்னா 3வது போகிற கட்சி அப்பவே கலைச்சிடலாம். அப்பவே விஜயுடைய வருகை வந்து திராவிட கட்சிகளுக்கு பெரிய அடி, சம்மட்டி அடி. திராவிட இயக்கம் அழியணும், சீக்கிரம் ஒழியணும். புது சக்தி அப்பதான் ஒரு பெரியார் நீங்களே எப்படி சொல்லலாமா திராவிட இயக்கம்? இல்லை, அது பெரியாரை ஒழித்ததே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தானே. பெரியாரை ஒழித்ததே அண்ணாதுரை தானே. அப்புறம் பெரியாரிஸ்ட் சொல்லாமல் அப்புறம் என்ன பிஜேபிஸ்டாக சொல்லுவான்? பெரியார் நான் ஒரே கேள்வியை தொடர்ந்து கேட்குறேன். இந்த அதாவது உங்களுக்கு ஒரு வரலாற்றோடு சொல்கிறேன். கருணாநிதி சிறுவனாக இருக்கிற பொழுது பெரியார் கொள்கை மீது ஒரு பெரிய தாக்கம். அந்த தாக்கத்தில் அவருக்கு பிடித்த கொள்கையே கடவுள் மறுப்பு தான். யாருக்கு? கருணாநிதி அவர்களுக்கு. கறி எடுத்து திருக்குறளை தெருப்பூரா எழுதுறாரு. கடவுள் இல்லைன்னா ராத்திரியில் பூரா கடவுள் இல்லை, கற்பித்தவன் முட்டாள், வணங்குறவன் காட்டுமுராண்டி, அயோக்கிய, கரித்துள்ள வீடு பூரா எழுதி வைக்கிறார். காலையில் கருணாநிதி வீட்டுக்கு முன்னாடி ஒரு 200-300 ரூபாய் நிற்கிறான். ஆள் ஒன்று தடிக்கணும். யார் அடிக்க? கருணாநிதி அடிக்க. அப்போது அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன், சின்ன பையன் தப்பு பண்ணிட்டான். அவர் ஒரு பெரியாரிஸ்ட், ஒன்றும் பண்ணாதீங்க விட்டுருங்கன்னு அன்னைக்கு அவர் தான் காப்பாற்றுறார். காப்பாற்றிய கருணாநிதியை எங்கே போகிறதுன்னு தெரியல. இருந்தால் காலையில் அடிப்பான், ஊரில் இருக்கிற பூரா அடிப்பான், அடித்து கொண்டுருவான். இரவோடு இரவாக வீட்டுக்கே தெரியாமல் கருணாநிதி திருவாரூர் வந்து திருச்சி போகிற ரயிலில் வர்றார். திருச்சி எங்கே யாரை பார்க்க போகிறாரு? பெரியார். ஈரோட்டுக்கு வர்றார். கையில் காசு இல்லை, அப்பாட்ட சொல்ல அம்மாட்ட சொல்ல எல்லாம் திட்டுறாங்க. இவர்களே ஒரு இசை வேளாளர் குடும்பம். இசை வேளாளர் குடும்பம் அந்த சமூகத்தை எதிர்த்து போராடக்கூடிய வலு இல்லாத குடும்பம். அப்பா அம்மா நீ பண்ணதுனால நாங்களே வாழ முடியாத நிலைமைக்கு வந்துருச்சு. உன்னால நாங்கள் அத்தனை பேர் சாக போகிறோம். எவனும் வேலை கொடுக்க மாட்டான், சோறு கொடுக்க மாட்டான், கஞ்சி ஊற்ற மாட்டான். இதை விடிய விடிய தூங்காமல் இருந்த இளைஞன் காலையில் ரயிலை பிடிச்சி திருவாரூர் திருச்சி. அப்போ இந்த திராவிடர்கள் கூட்டங்களில் போனதில் மலைன்னு ஒருத்தர், இதை வேலுச்சாமி சொல்லியிருக்கார், மலைன்னு ஒருத்தர். அவர்கிட்ட இன்னொரு அறிமுகப்படுத்துகிற அந்த பையன் நம்ம கட்சி பையன். அப்போ திராவிட இயக்கம் வளர்கிற காலம். இந்த பையன் ரயில் டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டான். டிடி அந்த ரயில் வந்து ஈரோடு வரைக்கும் போகிறது. திருச்சியில் டிடி பிடிச்சி இறக்கி விட்டு போயிட்டான், வந்துட்டான். அப்போ அவர் சொல்கிறாரு, சரி நான் 2 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி ஊருக்கு இல்லை நீ ஈரோடு போகணும். எங்கே? ஈரோடு. அப்போது பெரியார்கிட்ட போகிறையா, இந்தா டிக்கெட்டு 2 ரூபா. ஈரோடு வந்து பெரியார் வீட்டில் போய் நான் இப்போ அந்த எலெக்ஷன் வேலை போகும்போது அந்த வீடெல்லாம் பார்த்தேன். ஆற்றுல குளிச்சுட்டு தாழ்வாரத்தில் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்துட்டு சாக்கில் படுத்து தூங்கிட்டு இருந்த இளைஞன் தான் கருணாநிதி. அப்போது இவ்வளவு கொள்கை பற்றோடு இருந்த கூட்டம் பெரியாருக்கு அறிவாலயத்தில் 94 அடி உயர சிலை இன்னைக்கு வரைக்கும் வைக்காமல் எது தடுக்குது? எந்த சக்தி, எந்த சுயமரியாதை உங்களை தடுக்குது? பல 1000 கோடி சம்பாதிச்சிங்க, லட்சம் கோடி. இது தடுக்குது. நீங்கள் பெரியார் செலவு வச்சா ஆர்எஸ்எஸ், பாஜக, சங் பரிவார்கள் உங்களை ஜென்ம விரோதியாக பார்ப்பான். அதை எதிர்க்கக்கூடிய வலிமை பிறவி கோளை கருணாநிதி குடும்பத்துக்கு இல்லை. ஆணைமுத்து அதை பதிவு பண்ணுறாரு. பிறவி கோளைங்கிறார். இந்த பிறவி கோளைட்ட இந்த நாடு மாட்டிக்கிச்சு. இதுதான். அப்போ திராவிட இயக்கம் வேறு, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வேறு. அது பெரியார் இயக்கம். பெரியார் எந்த எலெக்ஷன் இருந்தாரா? இல்லை. ஓட்டு போட்டு கூட சொன்னா பெரியார் தோண்டேன். என் வாழ்நாளில் பெரிய முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கிய ஆட்சி செய்யறான்னு சொன்ன தந்தை பெரியார். அப்போ இவர்கள்லாம் பெரியாரை ஒழித்தவர்கள். அதுதான் காரணம். இந்த இயக்கம் விஜயால் ஒழிக்கப்பட போகிற வரலாறு பதிவு செய்வதாக இருந்தால் யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.